எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே நான் என் மனைவி சக்திக்கு எனது பிறந்த நாளன்று கொடுக்கும் முதல் பரிசு. இப்போ ஓபன் பண்ண. என்ன கிஃப்ட்னு பாத்தியா? டிவோர்ஸ் நோட்டீஸ். எதுக்கு மாமா இது? உன்னோட தொல்லையில இருந்து நிரந்தரமா தப்பிக்கிறதுக்கு. நானும் எத்தனையோ நாள் பொறுத்து பார்த்தேன். நீ என்னை விடுற மாதிரி தெரியல. நாளுக்கு நாள் உன்னோட டார்ச்சர் அதிகமாயிட்டே தான் போகுது. உன் தொல்லையில இருந்து எப்படா விடுபடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்கு தோணுன ஒரே ஐடியா இதுதான். எப்படி இருக்கு என்னோட கிஃப்ட்? அதனால வாழ்க்கையில மறக்கவே முடியாத கிஃப்ட் இல்ல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா இருந்த, இப்ப என்னாச்சு? ஃபேஸ்ல ஒன்னையுமே காணோம். அடடடடா, கண் கலங்குறியா? அழு, நல்ல அழு. நீ என் பக்கத்துல வரும்போதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? எத்தனை நாள் நான் கடுப்புலயே இருந்திருக்கேன். எவ்வளவு வெறுப்படைஞ்சிருப்ப. நீ எத்தனை நாள் என்னை டார்ச்சர் பண்ணிருப்ப. அதான் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இப்ப வச்சேன் பாத்தியா ஆப்பு. இனிமே நீ எங்கேயுமே உன் திமிருத்தனத்தை காட்டவே கூடாது. இத்தனை நாளா நான் பொறுத்துக்கிட்டது எங்க அம்மாக்காகவும் சுந்தருக்காக மட்டும்தான். இனிமே நான் அப்படி செய்ய போறதில்ல. இந்த பேப்பர்ல நீ கையெழுத்து போடு. கையெழுத்து போட்டதுல இருந்து ஒரே வருஷம். அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ. அதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். நீ இந்த வீட்டில் இல்ல, ஆபீஸ் பக்கம் கூட அதுக்கப்புறம் வரக்கூடாது. குறிப்பா என் கண்ணிலேயே படக்கூடாது. ஆனா ஒண்ணு, டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நிச்சயமா நான் உன்னை வெறும் கையோட அனுப்ப மாட்டேன். கவலைப்படாத, உனக்குன்னு ஏதாவது கொடுத்துதான் அனுப்பு. அதை வச்சு நீ வேற ஒரு லைஃப் பார்த்து இப்போ சைன் பண்ணு. என்ன யோசிக்கிற? கையெழுத்து போடு. இதுதான் நீ என் பிறந்த நாளைக்கு கொடுக்குற உண்மையான கிஃப்ட். நீ என் லைஃப்ல நீ கொடுக்க போற கடைசி கிஃப்ட் இதுதான். கையெழுத்து போடு.
தேங்க்யூ. பட் ஒன் கண்டிஷன், இதுல இருக்கிற விஷயம் உன் வீட்லயோ என் வீட்லயோ யாருக்கும் தெரியக்கூடாது. இது நமக்குள்ள இருக்கிற ஜென்யூன் அக்ரிமெண்ட். ஓகேவா? சொல்ல மாட்டேன்னு நம்புறேன். சொன்னாலும் பிரச்சனை உனக்கு தான். இந்த செகண்ட்ல இருந்து டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னும் 365 நாள் தான் இருக்கு. கவுண்ட் யுவர் டேஸ் நவ. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் நான் நிம்மதியா தூங்க போறேன். நீ எப்ப குழந்தை பெத்துக்க போற? நீயும் சுந்தரண்ணனும் குழந்தை பெத்துக்கிறத தள்ளி போட்டிருக்கீங்களா என்ன? இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? உடல் ரீதியா, மன ரீதியா, இல்ல இந்த ஜோசியம் ஜாதகம் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா? இது வரைக்கும் சக்தி தான் கேட்டுக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு என்னடானா தாரணி கேக்குறா. எதனால தாரணி திடீர்னு கேக்குறா? ஒருவேளை சக்தி ஏதாவது சொல்லிருப்பாளோ? சக்தினால எப்படியாவது சமாளிக்கலாம். ஆனா தாரணிய எப்படி சமாளிக்கிறது? தாரணி கிட்ட சுந்தரம் நானும் சேரவே இல்லைன்னு எப்படி சொல்றது? அப்படி சொன்னா ஏன்னு கேட்பான். அப்போ அத்தை சொன்னதை சொல்ல வேண்டி இருக்கும். அத்தை வேற யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொல்லிருக்காங்க. இந்த விஷயத்தை இன்னும் எத்தனை நாளைக்கு தள்ளி போட முடியும்? இன்னைக்கு தாரணி கேட்டா நாளைக்கு யார் வேணாலும் கேட்பாங்க. அப்ப எல்லாருக்கும் என்ன பதில் சொல்றது? இத பத்தி அத்தை கிட்ட பேசலாமா? இந்த விஷயம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சா எவ்வளவு வருத்தப்படுவாரு. கடவுளே, என்னை ஏன் இவ்வளவு சோதிக்கிற? எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுப்பா. மீனுக்குட்டி, இந்த நேரத்துல தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, சும்மாதான். சும்மாவா? ஏமா, காலையில நீ தானே சீக்கிரமா எந்திரிக்கிற. வீட்ல இருக்க எல்லா வேலையும் நீ தான் செய்யற. இன்னமும் நீ தூங்காம இருந்தா எப்பதான் ரெஸ்ட் எடுப்ப? தூக்கம் வரலங்க. மனசு எதுவும் சரியில்லையா உனக்கு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாட்டி ஏதாச்சும் சொல்லிச்சா? ஐயோ, அப்படியெல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்லலைங்க. ஏன் கேக்குறேன்னா, இந்த நேரத்துல தூங்காம இருந்தா மனசு எதுவும் அப்செட்டா இருந்தாதான் அப்படி இருப்பாங்க. நீ தூங்கு மீனாட்சி, எல்லாம் சரியாயிடும். சரிங்க. எங்கவ ஆள் இருந்த அடையாளமே தெரில. நைட்டு நம்ம கொடுத்த டோஸில் ஓடிட்ட போல இருக்கு. ஹாப்பி மார்னிங் மாமா. நேற்று நைட்டு வீட்டை விட்டு போயிருப்பான்னு பார்த்தா இவ்வளோ ஜாலியாக இருக்கா? ஆமா, யாரு மாமா தேடுறீங்க? நான்லாம் யாரையும் தேடலையா? ஐ ஐ ஐ என்ன தானே தேடுறீங்க? ஐயா, நான் எதுக்கு உடனே தேட போறேன்? இடுப்புல லேச புடிச்சுக்கிச்சு, அதான் மார்னிங் எந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஸ்ட்ரெச்சஸ் பண்ணேன். நம்பிட்டேன். சரி, இந்தாங்க gift. என்னது இது? மாமா, நேத்து நைட் நீங்க எனக்கு ஒரு gift கொடுத்தீங்களா? பதிலுக்கு நான் ஒரு gift கொடுக்க வேண்டாமா? அதான் ஹார்ட்டா பல ஹார்ட்ட போட்டு உங்க இதயத்தை கவர் பண்றதுக்கு. அம்மா,
காஃபி இருந்தா கொடுங்கம்மா. மாமா மாமா இருங்க. மாமா ஒரு நல்ல ஒய்ஃபா உங்களுக்கு ஆல்ரெடி காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் மாமா. உங்க அம்மாவை கூப்பிடுறீங்களே, அவங்க ரூமை விட்டு வெளியில வரதுக்கு 2 மணி நேரம் ஆகும். ஏய், அதுக்கப்புறம் அவங்க காஃபி போட்டு கொண்டு வருதுன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தான் வருவாங்க. பரவாயில்லையா? ஆ? இந்தாங்க குடிங்க. ஏய், நான் உங்ககிட்ட கேட்டேனா? அதெல்லாம் எதுவும் வேணாம், நான் கீழே போய் குடிச்சுக்கிறேன். மாமா கீழே நிஜமாவே காஃபி இல்ல மாமா. நானே போட்டு குடிச்சுக்கிறேன். மாமா பாலும் இல்ல மாமா. ஆ, உங்களால காஃபி குடிக்காம இருக்க முடியாது. ரொம்ப ஓவரா பிக்கப் பண்ணாம காஃபி குடிங்க. இந்தாங்க. மாமா காலையில ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நான் போட்ட காஃபி குடிச்சு பாருங்க, சும்மா கும்முன்னு இருக்கும். ஐயோ முதல்ல இத புடிங்க மாமா, குடிங்க. என்ன மாமா, இங்க இருந்து ஏதாவது வருதா? நினைச்சேன். எங்க டவல காணோம்? ஏய், என்னது இது? இந்த டவல்லாம் எங்க இருக்கு? ஏன் டவலுங்க? மாமா உங்க டவல் வாஷிங் மிஷின்ல போட்டிருக்கேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த டவலை யூஸ் பண்ணிக்கோங்க. தள்ளு. மாமா மாமா ஒரு நிமிஷம். அப்புறம் உங்க ஷர்ட்ல அயர்ன் பண்ணி லெஃப்ட் சைடு கபோர்ட்ல வச்சிருக்கேன். அது உங்க கபோர்ட்ல இல்லைன்னு சொல்லி தேடாதீங்க. ஷூலாம் பாலிஷ் பண்ணியாச்சு. அப்புறம் இன்னைக்கு ஆடிட்டரை மீட் பண்ணணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்கான எல்லா ஃபைல்ஸும் நான் ரெடி பண்ணியாச்சு. நீங்க கிளம்பும்போது சொல்லுங்க, நான் எடுத்து தரேன். ஏய், என்ன ஸ்மார்ட்டா ப்ளே பண்றேன்னு நினைப்பா? நேத்து நைட்டு பேசின விஷயம் எல்லாம் மறந்து போச்சா உனக்கு? 1 இயர் தான் இருக்கு. அங்க பாரு. இன்னைக்கு டே 1. இன்னும் 364 நாள் தான் இருக்கு. மாமா தேங்க்ஸ் மாமா. நல்ல வேளை எனக்கு ஞாபகப்படுத்துனீங்க. 1 இயர்ங்கிறது ரொம்ப சின்னதா இருக்கு மாமா. 365 நாளுங்கிறது ரொம்ப பெருசா இருக்கு. நான் தெளிவாயிட்டேன் மாமா. மாமா நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அந்த கர்மத்தெல்லாம் நான் மைண்ட்ல வச்சிருக்கணுமா? சரி மாமா பரவாயில்ல, நானே சொல்றேன். நீங்க என் கழுத்துல தாலி கட்ட போற 10 நிமிஷம் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு நினைச்சு பாத்தீங்களா? நிச்சயமா நினைச்சிருக்க மாட்டீங்க. ஆனா அது நடந்துச்சுல. 10 நிமிஷத்திலேயே நம்ம வாழ்க்கையில இவ்ளோ பெரிய மாற்றங்கள் நடக்கும்போது 1 வருஷம் 12 மாசம் 52 வாரம் 365 நாள் 5,24,160 நிமிஷம் இருக்கு மாமா. அதுக்குள்ள நான் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துருவேன். ஏய், என்ன சவால் விடுறியா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். இங்க பார், இது வரைக்கும் இந்த சிவா கிட்ட யாரும் சவால் விட்டு ஜெயிச்சதே கிடையாது. மாமா இந்த சக்தியும் இது வரைக்கும் சிவா கிட்ட சவால் விட்டது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் நான் உங்ககிட்ட சவால் விடுறேன். இந்த சவால்ல ஜெயிச்சும் காட்டுவேன். நம்மளை விட பெரிய எதிரிங்கிட்ட கூட நம்ம சவால் விட்டு ஜெயிச்சிடலாம். ஆனா மனுஷங்களோட உணர்வு கிட்ட மட்டும் சவால் விட்டு ஜெயிக்கவே முடியாது. நீ இப்ப சவால் விட்டுருக்கிறது இந்த சிவாவோட இமேஜ் கிட்ட. செத்தாலும் இந்த சிவா தன்னோட இமேஜ் மட்டும் விட்டு கொடுக்கவே மாட்டான். ஆஹா மாமா தயவு செஞ்சு இந்த பில்டப் டயலாக்ல பேசுறத விட்டுட்டு நான் விட்ட சவால எப்படி சமாளிக்கலாம்னு யோசிங்க. ஏய், என்ன நான் காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? சீரியஸாவே சொல்றேன். நீ என் மனச மாத்திரலாம் ரொம்ப கஷ்டம். ஆஹா மாமா என்னால முடியும் மாமா. உங்க மனச மாத்த என்னால முடியும். சக்தி தான் என் பொண்டாட்டின்னு உங்க வாயாலேயே நான் உங்களை சொல்ல வைப்பேன். நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு உங்க வாயால சொல்ல வைப்பேன். ஏய், என்ன சவால் விடுறியா? பார்க்கலாமா? ஐயோ போங்க மாமா, சவாலா விட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் நீங்க ஆரம்பிச்ச இடத்துலயே நிக்கிறீங்க. மாமா சீக்கிரம் ரொமான்ஸ் மூடுக்கு வாங்க மாமா. லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. நீ என்னைக்கு என் லைஃப் விட்டு போறியோ அன்னைக்கு தாண்டி எனக்கு ரியல் என்ஜாய்மெண்ட்.
மீனாட்சி அண்ணி, என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. இதெல்லாம் உங்க நன்மைக்காக தான். நீங்களும் சுந்தரனனும் சந்தோஷமா வாழணும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. மீனாட்சி, எங்க மீனாட்சியை காணோம்? ஏய் இப்போ எதுக்கு அலறற? பேய் மாதிரி பின்னாடி வந்து நின்னா என்ன பண்ணுவாங்க? உன் மூஞ்சி போய் கண்ணாடியில பாத்தியா? ஒரே மாவா இருக்கு. ஓ இதுவா? இப்ப பைக் மெக்கானிக் இருக்கான் பாரு, அவன் வேலை செய்யும்போது கிரீஸ் ஆயில்னு முகத்துல அங்கங்க ஒட்டிட்டு இருக்கும். அதே பெயிண்ட் அடிக்கிறவன் இருக்கான் பாரு, அவன் வேலை செய்யும்போது முகம்லாம் பெயிண்டா இருக்கும். அதே மாதிரி தான் நான் சமைக்க போறேன், அதான் முகம்லாம் இப்படி மாவா இருக்குது. நீ சமைக்க போறியா? ம். அப்ப நான் இன்னைக்கு வெளியில தான் சாப்பிடணுமா? நீ நீ வெளியிலலாம் சாப்பிட வேணாம், நீ வீட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிடலாம். நீ வெளியில போய் சாப்பிட்டனா உனக்கும் தெருநாய்க்கும் சண்டை வரும், அப்புறம் அந்த தெருநாய் தோத்து போயிடும். டேய், நீ இடத்த காலி பண்ணு, நான் சமைக்கணும். என்னமோ பண்ணி தொலை போ. ஏய் நில்லு, இது என்ன கையில? ஜூஸ் தான். ஓ அண்ணன் கிச்சன்ல வேலை செய்ய போறேன்னு பாசமா ஜூஸ்லாம் போட்டுருக்கற. குடு குடு. உனக்கு இல்ல, மீனாட்சிக்கு. மீனாட்சிக்கா? ஏன் எங்களுக்குலாம் ஜூஸ் கொடுக்க மாட்டியா? அது வந்து மீனாட்சி தான் கேட்டுச்சு, அதான் போட்டு கொண்டு வந்தேன். மீனுக்குட்டி, ஆ? நீ இது ஜூஸ் கேட்டியா? இல்லையே. ஏய் அவதான் கேக்கலல, குடு நான் குடிக்கிறேன். ஏய் இல்ல, மீனாட்சிக்கு தான். ஏய் அவதான் கேக்கலன்னு சொல்றல, குடு நான் குடிக்கிறேன். ஏய் போடா. ஏய் இப்ப ஜூஸ் குடிப்பியா மாட்டியா? மாட்டேன். மீனாட்சி குடுக்க சொல்லு. ஐயோ, மீனாட்சி இருங்க 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 இருங்க. என்ன சின்ன புள்ளத்தனமா உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறீங்க? இப்ப என்ன இந்த ஜூஸ் நான் குடிக்கணும் அவ்வளவுதானே? குடு, நான் குடிக்கிறேன். அப்பா, ஒரு வழியா மாத்திரையை குடிக்க வச்சாச்சு. ம், ஏய் கும்கி குட்டி, வர வர பாட்டி மாதிரி சேட்டை பண்ற. உனக்கு குழந்தை பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பாட்டி மாதிரி உனக்கும் பேதி பால் கொடுக்குறேன். ஐயோ, சும்மா இருங்க. நீங்க பாரு தாரணி கோச்சுக்கு போறாரு, இவருக்கு ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுத்துரு. சரி மீனாட்சி, நான் வரேன். மீனாட்சி நம்ம ஆரம்பிக்கலாமா? என்னங்க நீங்க பண்ற எல்லாத்தையும் பார்த்தா சமைக்க ஆரம்பிக்கிற மாதிரி தெரியலையே. நான் சமைக்கிறதா சொன்னேன், வா ஆரம்பிச்சிடலாம். ம், அப்பா, ஒரு வழியா மீனாட்சி ஜூஸ் குடிச்சிட்டா. இந்த சந்தோஷத்தை முதல்ல சக்தி கிட்ட போய் சொல்லணும். அம்மடி, நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்னடா? ஏன் கேட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க? உன்னை போய் கேட்டேன் பாரு. என்ன? பாட்டி கொஞ்ச நேரம் சும்மா இருங்க. நானே அந்த சக்தி மறுபடியும் ஜாலியா சந்தோஷமா இருக்காளேன்னு எரிச்சல்ல இருக்கேன். என்ன பாட்டி ஃபர்ஸ்டே வந்து உட்காந்துட்டீங்க போல. ஆமா. அக்கா அக்கா, ராஜா கைய வச்சா. என்னங்க என்னங்க சக்தி வாங்கி வை, கீழே கொட்டிட போறாரு. ஏங்க நீங்க அப்படியே உட்காருங்க, சாப்பிடுங்க. மீனாட்சி, நான் தானே எல்லாமே சமைச்சேன், நானே பரிமாறிடுறேன். ஐயோ இது எங்க வேலைங்க? நான் தான் சொல்றேன்ல உட்காந்து சாப்பிடுங்க. என்ன மீனாட்சி, ஏன் வேலை உன் வேலைன்னு பிரிச்சு பேசிட்டு இருக்கிற? இதெல்லாம் நம்ம தானே சமைச்சோம், நம்மளே சேர்ந்து பரிமாறிடலாம். என்ன நீ வழக்கம் போல எங்கேயும் ரொமான்ஸா? ஆரம்பிச்சிடலாமா? ம்.